எம்ஜிஆர் கூடவா உலகம் சுற்று வாலிபன்னு அவ்வளோ பண்ணாங்க. சண்டை போட்டு தான் கொண்டு வந்தாரு. உட்காந்து அவரு இன்னும் விடலையே. ஆமா. போராடி தான் கொண்டு வந்தாரு. படம் ஜெயிச்சது. ஜெயிச்சது. இப்பவும் நான் சொல்றேன், என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணதான் பிரச்சனை. வேற எந்த பிரச்சனையும் இல்ல. அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ராணுவத்தோட சிம்பிள்ஸ் எல்லாம் பயன்படுத்திருக்காங்க. ஆமாங்க. ராணுவ தளபதிட்டே அவங்களுடைய வழக்கறிஞர்கிட்டயே நான் ஒருத்தட்ட பேசினேங்க. இது சம்பந்தமான இதுல இருக்க அவங்களுடைய வழக்கறிஞர் அணியிலே இருக்கிறவங்களை கேட்டேன். என்னங்க ஏங்க இவர் 33 வருஷமா இருக்கிறது தானே மலேசியால பேசினேன். ஆமா. பல படங்கள் இவருக்கு இதே மாதிரி பிரச்சனை இருக்குல்ல. அப்ப கட்சி ஆரம்பிச்சிட்டாருலங்க. அப்போ பிரச்சனைகள் தானா வரும். சும்மா இருந்தா கூட பிரச்சனை வந்து ஏறிக்கும். கண்டிப்பா. அப்போ நீங்க படத்தை வெளியிடணும்னா என்னென்ன பண்ணணும் சார்? டிஃபென்ஸ்ல போய் எடுக்கிறீங்க. ஒரு லெட்டர் அவனுக்கு கொடுத்துட்டா அவன்கிட்ட ஒரு இது வாங்கிட்டீங்கன்னா, சார் டிஃபென்ஸில் போய் எடுத்துட்டா சார் மிருகங்கள் பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. கிராஃபிக்ஸ்லேயே பயன்படுத்தினாலும் மிருகங்கள் நல்ல வாரியத்தில் இது கிராஃபிக்ஸ்னு கொடுத்து ஒரு சாப்பா அடித்து வாங்கிக்கணும் சார். அது இதோ இருந்தாங்க இது இதோங்க வேறு மத உணர்வு புண்படுத்தினேன் வேணா வெட்டிக்கிறேன் சார். ஆனால் நாங்கள் ரிவைஸ் கமிட்டி அனுப்புங்க சார். எப்போ அனுப்ப போகிறீங்க? இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு 2 மாதம் முன்னாடியே 60 நாள் டைம் இருக்குது. தாக்கல் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் ரிவைஸ் கமிட்டியா போடுங்க சார். எங்களால் 3 நாள் ஆகும். பண்ணிங்க சார். வேறு என்ன சார் வேணும்? இதுன்னு இன்னொன்று பாருங்கள். உனக்கு தானாக வந்து உதவி பண்ணது மத்திய அரசு. சிபிஐ விசாரணை. நீ தான் அவன்கிட்ட போய் தலை கொடுத்த. மாட்டிட்டேன். நீ ஹீரோயின், அவன் வில்லன்னா வில்லன் தனம் பண்ணுற ஹீரோ. உன்னை வந்து அப்படியே அந்த ஆடுகளம் ஹீரோ மாதிரி பாட்டு ஹீரோ. நீ வந்து ஒரு நல்லா அழகான பொண்ணு. அவனுக்கு பிடிக்காது. அப்படியே பார்த்துனுங்கிற பார்க்க பிடிக்குது. தனுஷை பார்க்குற மாதிரி. கொஞ்ச நாள் பொறுத்து உனக்கு ஒரு பிரச்சனை வருது பக்கத்து வீட்டுக்காரனால. இந்நேரம் அவனை கூப்பிட்ற இந்த மாதிரி பண்ணுறாரு. அவன் போய் 2 அரை விட்றான். அவன் எதுக்கு வரான்? உன் மேலே அவனுக்கு பிரியம். லவ் பண்ணுறான். நீயே அவன்கிட்ட போகிற? உனக்கு தான் பிரியம் இல்லைல்ல. போலீஸுக்கு போ, வேற எங்கேயா போ. அப்போ அவன் என்ன சொல்லுவான்? என் மேலே பிரியம் இருந்ததுனால தானே நீ என்னை கூப்பிட்ட. இப்போ என்ன லவ் பண்ணு வழியிடு. அப்போ இதை தான் மத்திய அரசு பண்ணுது. என் மேலே பிரியம் இருக்கிறனால தான் என்னை கூப்பிட்டேன். கூட்டணிலாம் பேச்சுவார்த்தை நடத்தினேன். அது எல்லாம் நான் தவணை இப்போ கழுவி விட்டு போகிறேன். என்ன சொல்கிறேன்? அரசியல் எதிரி, கொள்கை எதிரி ஊட்டினுங்கிற. சரி, உன் கொள்கையை தான் சொல்லுடா போல. சரி, அது கூட வேணாங்க. இவங்கள மாதிரியாவது பண்ணலாம்ல. வெளியில் ஆசிசம் சைடில் ஆளை விட்டு, சார் இந்த படம் ஜனநாயகன்னு சென்சார்லாம் போட்டேன், வருமானம் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. இப்போ எல்முருகனை பார்க்குறது, மற்றவங்களை பார்க்குறது, அது பண்ணி அந்த காரியம் சார். இதுக்கே அனுபவம் இல்லாத இவர் எப்படின்னா முதல்வர் ஆகுது. இன்னைக்கு டெல்லியில் எவ்வளோ பேர் காரியம் சாதிச்சாலும் உங்களுக்கு தெரியாது கிடையாது. இங்கே தான் பேசுவாங்க. நான் வந்து அப்படின்னு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கையில் வருஷம் நிற்பேன். டெல்லி அரசியலை பார்க்குறவங்களுக்கு இங்கே அரசியல்லாம் பார்த்தா சிரிப்பாக இருக்கும். கரெக்டா?